இவர்தான் உண்மையான மஹ்தி என்பதாக மக்கள் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வார்கள்? இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் சொன்ன முன்னறிவிப்புகள் என்ன? இதை பற்றித்தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணேயத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. நம்முடைய புதிய சேனலான AFK இஸ்லாமிக் வேர்ல்ட் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சேனலுக்கு முதல் தடவை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் உள்ள ஓல் என்பதையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். கண்ணியமானவர்களே, ஏற்கனவே ஒரு பதிவில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் நிகழக்கூடிய 20 அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி பேசியிருந்தேன். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை நான் ஐ பட்டனில் கொடுக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன், இன்டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீர்கள். சிலர் கேட்டிருந்தார்கள், கமெண்ட் செக்ஷனில் சிலர் கேட்டிருந்தாங்க, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை மக்கள் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வார்கள்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இவர்தான் என்பதற்கு நபி அவர்கள் ஏதாவது அடையாளங்களை முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்களா என்று கேட்டிருந்தார்கள். அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முதலில் யார் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யார் என்றால், உலகத்தில் பிரச்சனை, அக்கிரமம், அநியாயம் தலை தூக்கி இருக்கும் பொழுது முழு உலகத்திற்கும் ஒரு விடிவை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ்வின் புறத்தால் அனுப்பப்படக்கூடிய ஒரு ஹலீஃபா தான் இமாம் மஹ்தி. இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முழு உலகத்திலும் அக்கிரமம், அநியாயம், அனாச்சாரம் கொடிக்கட்டி பறக்க ஆரம்பிக்கும். இவர்கள் வந்ததற்கு பிறகு முழு உலகத்திலும் அமைதி ஏற்படுத்துவார்கள். முஸ்லிம்களையும் தாண்டி பூரா உலக மக்களுக்கு மத்தியில் ஒரு அமைதி நிலவும். அல்லாஹ் அதிகமான பரக்கத்துகளை, அபிவிருத்திகளை இந்த பூமியில் ஏற்படுத்துவான். இந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை எந்த அளவுக்கு உறுதி என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. திர்மிதி, அபூ தாவூத்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மின்ஹாஜு சுன்னா என்ற கிதாபுல இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று குறிப்பிடுறாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ்லம் யப்க மினத் துன்யா இல்லா யௌமுன். எப்படியாப்பட்ட வார்த்தையை நபி அவங்க பாவிச்சிருக்கிறாங்க என்பதை பாருங்கள். லவ்லம் யப்க மினத் துன்யா இல்லா யௌமுன். இந்த உலகம் தரிப்பட்டு இருப்பதற்கு ஒரே ஒரு நாள் மட்டும் மிகுதமாக இருக்கும் என்றிருந்தால், அப்படி என்றால் இந்த உலகம் ஒரு நாளில் அழிந்துவிடும் என்று இருந்தால், லதவ்வலல்லாஹு ஸாலிகல் யௌம், அந்த நாளை அல்லாஹ் விசாலமாக்கியே தீருவான், அல்லாஹ் நீளமாக்கியே தீருவான். எதற்காக? ஹத்தா யபஅஸ ஃபீஹி ரஜுலன் மின்னி அவ் மின் அஹ்லி பைத்தி. என் புறத்திலிருந்து அல்லது என்னுடைய குடும்பத்தாருடைய புறத்திலிருந்து ஒரு மனிதரை அனுப்பும் வரை அல்லாஹ் அந்த நாளை விசாலமாக்கியே தீருவான் என்று நபி அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, யுவாத்தியு இஸ்முஹு இஸ்மி வஸ்மு அபீஹி இஸ்ம அபி. அவருடைய பேர் என்னுடைய பேருடன் ஒத்து போகும், அவருடைய தந்தையின் பேர் என்னுடைய தந்தையுடைய பேருடன் தோதுவாகும் என்று நபி அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். அந்த மனிதர் யார்? அதுதான் இமாம் மஹ்தி. கண்ணியமானவர்களே, மஹ்தி என்பது ஒரு சிறப்பு பேர். மஹ்தி என்றால் கருத்து, நேர்வழி காட்டக்கூடியவர். உண்மையான பேர் என்ன? இந்த ஹதீஸ்லே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய பேர் என்னுடைய பேருடன் ஒத்து போகும், அவருடைய தந்தையின்
பேர் என்னுடைய தந்தையுடைய பேருடன் ஒத்துப்போகும். அப்படி என்றால் அவருடைய பேர் முஹம்மது இப்னு அப்துல்லா என்பது தான். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான பேர் முஹம்மது. மஹ்தி என்பது அவர்களுக்கு சொல்லப்படும் சிறப்பு பெயர். இந்த ஹதீஸ் மூலமாக விளங்குகிறது, ஒரு நாள் மிகுதமாக இருந்தாலும் அந்த நாளில் அல்லாஹ் நிச்சயமாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்துக்கு அனுப்பியே தீருவான். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய அடையாளங்கள், அங்க அடையாளங்கள் என்ன என்பதை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அபூ தாவூத்ல வரக்கூடிய 2385வது ரிவாயத், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஹ்தியு மின்னி, மஹ்தி என்னுடைய பரம்பரையில் நின்றும் உள்ளவர், என்னுடைய பரம்பரையில் இருந்து தான் வெளியாகுவார் என்று சொல்லிவிட்டு முக்கியமான 2 அங்க அடையாளங்களை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது என்ன? இந்த அடையாளங்களை வைத்து இவர்தான் உண்மையான மஹ்தி என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். முதலாவது அஜ்லல் ஜபஹா, நெற்றி விசாலமானதாக இருக்கும், நெற்றி பெரியதாக இருக்கும். இரண்டாவது அக்னல் அன்ஃப், மூக்கு நீளமானதாகவும் கூர்மையானதாகவும் இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வயம்லிகு சப்அ சினீன், இந்த உலகத்திலே 7 வருடங்கள் அவர்கள் ஆட்சி செய்வார்கள். இந்த உலகம் அநியாயத்தாலும் அக்கிரமத்தாலும் மூழ்கி இருப்பதை போல் அவர்கள் முழு பூமியையும் நீதத்தாலும் நியாயத்தாலும் நிரப்புவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெளிவாக குர்ஆனில் எங்குமே சொல்லப்படவில்லை. குர்ஆனில் சொல்லப்படவில்லை என்பதின் காரணமாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை பொய் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. காரணம், சஹீஹான ஹதீஸ் அதை உண்மைப்படுத்துகிறது. குர்ஆனை மட்டும் நம்பிவிட்டு ஹதீஸை புறக்கணித்தால் அவர் முஸ்லிமாக முடியாது. அவர் குர்ஆனையும் நம்ப வேண்டும், ஹதீஸையும் நம்ப வேண்டும். இரண்டும் மிக முக்கியமானது. நம்முடைய கண்களை போல குர்ஆனில் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு விளக்கமாகத்தான் நபி அவர்களுடைய முத்தான வார்த்தைகள் ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதனால் ஹதீஸ்கள்ல தானே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வருகிறது, குர்ஆனில் வரவில்லையே என்று இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை புறக்கணிப்பது நல்லதல்ல. கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு அடையாளத்தை நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அபூ தாவூத்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஹ்தியு மின் உத்ரதி, மஹ்தி என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், மின் வுல்தி ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வழித்தோன்றலில் இருந்தும் வரக்கூடியவர் என்று நபி அவர்களுடைய முன்னறிவிப்பு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையில் இருந்து தான் வருவார்கள். அதுவும் நபி அவர்களுடைய கடைசி பெண் குழந்தை, கடைசி மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வழித்தோன்றலில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முதல் மகன், மூத்த மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரை வழித்தோன்றல் இருந்து தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வெளியாக்குவான். இன்னொரு பதிவுல ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹசன் ரலியல்லாஹுடைய பரம்பரையை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகைக்காக தேர்ந்தெடுத்தான் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அப்ப இந்த ஹதீஸில் இருந்து விளங்குகிறது, நபி அவர்களுடைய பரம்பரை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழித்தோன்றலில் இருந்து தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வெளியாக்குவான். அஹ்மதில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யார் என்று அவர்களுக்கே தெரியாது. எங்களை போன்று ஒரு சாதாரண மனிதர் தான், நபி அவர்களுடைய பரம்பரையில் இருந்து வரக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனால் அல்லாஹ் எப்பொழுது அவர்களை வெளியாக்க முடிவு செய்து விட்டானோ அந்த இரவில் தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதை பற்றிய உதிப்பை போடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அஹ்மதுடைய ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலத்தின் வாஹிதத்தின், ஒரே இரவில் அல்லாஹ் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை சீர்திருத்தி விடுவான். அப்படி என்றால் அந்த ஒரு ஹலீஃபா, ஒரு ஆட்சியாளருடைய மைண்ட்ல எந்த திட்டங்கள் எல்லாம் இருக்குமோ, சாதாரண மனிதராக இருந்தவர்
ஒரு நாள் தூங்கி காலையில் எழுவார். அந்த இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய மைண்ட்ல, இவருடைய சிந்தனையில் அல்லாஹ் ஞானத்தை, உதிப்பை, இந்த திட்டங்களை அல்லாஹ் போட்டு விடுவான். அதற்கு பிறகுதான் இவர் உணரவே ஆரம்பிப்பார் என்பது இந்த ஹதீஸில் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால் பல விதத்தில் நாம் முன்னோக்க முடியும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எந்த சந்தர்ப்பத்தில் வருவார்கள், அவர்கள் வரும் பொழுது அரபுலகம் எவ்வாறு இருக்கும், இந்த உலகத்திற்கு அவர்கள் என்னென்ன விடயங்களை செய்வார்கள், இவர்கள் இருக்கும் பொழுது தான் அல்லாஹ் பயங்கரமான தஜ்ஜாலை வெளியாக்குவான். அந்த சந்தர்ப்பம் எப்படி இருக்கும்? அது மட்டுமல்லாமல் உலகத்தில் அதிகமானவர்கள் நான் தான் மஹ்தி என்று வாதிட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யார் யார் என்ற பல விடயங்களை இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு பதிவில் தெளிவாக ஒவ்வொரு தலைப்பில் பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை மூலமாக முழு உலகத்திலும் அல்லாஹ் சுபிட்சத்தை ஏற்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.